Hi friends, welcome back to Tamil Amazing Facts. 2016 la nama Prime Minister ராத்திரியோட ராத்திரியா demonetization rule கொண்டு வந்துட்டாரு. 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் 2000 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 2000 ரூபாய் நோட்டே பார்க்க முடியறது இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இப்போ சுத்திட்டு இருக்க 2000 நோட்ல 156% ஃபேக்கா. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இந்த மாதிரி ஃபேக் நோட்ஸை எப்படி தயாரிக்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட் ஒரிஜினல் நோட்ஸ்ல என்னென்ன சீக்ரெட் வச்சிருக்காங்கன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் நோட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றாங்கன்னு பார்த்தலாம். 1938ல RBI இந்தியாக்காக செப்பரேட் கரன்சிஸை பிரிண்ட் பண்ண டிசைட் பண்ணாங்க. அப்பத்துல இருந்து தான் மார்க்கெட்ல புது ரூபாய் நோட் வர ஆரம்பிச்சது. காலப்போக்குல காலத்துக்கு ஏத்த மாதிரி டிசைன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மாத்தி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சடனா 1996ல RBI நம்ம நோட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் செக்யூரா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் புது ரூல்ஸோட புது நோட்ஸை பிரிண்ட் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாங்க. கடைசியில 2016ல மோடிஜி 500யும் 1000யும் டாடா பை பைன்னு சொல்லி ஒரேடியா குழி தோண்டி புதைச்சிட்டாரு. இந்த நோட்ஸுக்கு பதிலா புதுசா 2000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நோட்ஸ்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு. அதுலயும் புது 500 ரூபாய் நோட் பழைய 500 ரூபாய் நோட்டோட தம்பி மாதிரி அதை விட சின்னதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதுல see through ரெஜிஸ்டரும் இருந்துச்சு. இத வெளிச்சத்துல பார்த்தா இந்த இடத்துல 500 அப்படின்னு தெரியும். ஆனா RBI இதோட நிறுத்தல, அதுக்கு அப்படியே கீழே லேட்டன்ட் இமேஜ் வச்சிருந்தாங்க. அதாவது 45 டிகிரில நோட்டை ரொட்டேட் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்ல 500ன்னு பிரிண்ட் பண்ணி இருக்குது தெரியும். அது மட்டும் இல்ல, நோட்ல காந்திஜியோட ஜெராக்ஸையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த காந்திஜி அங்க இருக்காரா இல்லையான்னு பல பேர் கண்டுபிடிக்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. இதோட நேரத்துல நடுவுல கலர் சேஞ்ச் ஆகுற செக்யூரிட்டி த்ரெட்ஸையும் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கண்ணு தெரியாதவங்க இது எத்தனை ரூபாய் நோட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சைட்ல லைன்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஃபைனலா இருக்கிற ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபீச்சர் தான் இந்த மைக்ரோ லெட்டர்ஸ். இத நோட்டோட லெஃப்ட் சைட்ல பார்க்க முடியும். அதுல RBI 500 இந்தியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இது மாதிரியான சிமிலர் ஃபீச்சர்ஸ் எல்லா நாட்டு நோட்டுகள்லயும் இருக்கு. இவ்ளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இதை அப்படியே டூப்ளிகேட் பண்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா NCRBயோட டேட்டா படி புழக்கத்துல இருக்க 2000 ரூபாய் நோட்ல 56% ஃபேக்கா. அதாவது இந்தியால RBI மட்டும்தான் நோட் அடிக்குதுன்னு பார்த்தா தெரு அவன் உட்காந்து நோட் அடிச்சிட்டு இருக்கான் போல. RBI இந்தியால நோட்டை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு வெறும் 4 பிரிண்டிங் பிரஸ் தான் வச்சிருக்கு. இதை தவிர 4 இடத்துல காயின் மேக்கிங் மிஷின்ஸ் இருக்கு. இங்கதான் 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இதை தவிர வேற எந்த இடத்துல நோட்டை பிரிண்ட் பண்ணாலும் அது ஃபேக் தான். அவங்கள புடிச்சு உள்ள ஜெயில போட்டு மிதிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ஃபேக் நோட்ஸை கிட்டத்தட்ட 5 மெத்தட்ல பிரிண்ட் பண்றாங்க. நம்பர் 1, ப்ராசஸ் மேட் ஃபோர்ஜரி. இது ஒன்றும் இல்லை, பேசிக்கா கலர் பிரிண்டர்ல ரூபாய் நோட்டை அப்படியே பிரிண்ட் பண்றது. பிரிண்ட் பண்ண இந்த நோட் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்காது. இதை பார்த்தா குழந்தை கூட இது பொம்மை காசு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிரும். நம்பர் 2, ஹேண்ட் என்கிரேவ்டு பிளாக். இதை யூஸ் பண்றவங்க ரொம்ப உஷாரு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல காயின்ஸை பென்சிலால ட்ரேஸ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் தான் இது. அதனால இந்த மெத்தட்ல ட்ரேஸ் பண்ண நோட்ஸை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 3, போட்டோகிராஃபிக் ப்ராசஸ். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டோகிராஃபர்ஸ் போட்டோவை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ற அதே மெத்தட் தான். போட்டோ சென்சிட்டிவ் பேப்பர்ல ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறதோட இவங்க வேலை முடியல. அதுக்கப்புறம் இதை கலரிங் டோனிங் எல்லாம் பண்ணி பாக்குறதுக்கு ஒரிஜினல் நோட்டாவே மாத்திருவாங்க. நாம இப்ப பாக்குறதுல ஒரிஜினல் நோட் மாதிரி தெரியறதுக்கு நிறைய பேர் இந்த ப்ராசஸை தான் யூஸ் பண்றாங்க. நம்பர் 4, லித்தோகிராஃபிக் ப்ராசஸ். இதுல லித்தோகிராஃபிக் ஸ்டோன்ல ஏற்கனவே அச்சு இருக்கும். அந்த அச்சை நார்மல் நோட்ல பிரஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த லித்தோகிராஃபிக் ப்ராசஸ். ஆனா சின்ன லைன்ஸ், செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த கல்லுல பதிச்சு வைக்க முடியாது. ஆனாலும் பல பேர் ஆயில், இங்க், வாட்டர் கலரை யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிருக்காங்க. நம்பர் 5, ஹேண்ட் டிரான் ஃபோர்ஜரி. இப்ப நம்ம பார்த்த எல்லா மெத்தட்லயும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எதுன்னு கேட்டா அது இதுதான். ஒன்னும் இல்ல, நோட்டை அதே மாதிரி சிம்பிளா வரைகிறது. இத பார்த்த உடனே இது ஒரிஜினல் இல்ல அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஏன்னா கையால வரைகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா மைன்யூட்டா இருக்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம ஒரிஜினல் நோட்ஸ்ல இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆளுங்க டூப்ளிகேட் நோட்ஸை தயாரிக்கிறாங்க. டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் மக்கள் கையில 2000 ரூபாய் நோட் தான் அதிகமா இருந்துச்சு. அந்த டைமை யூஸ் பண்ணி டெல்லியை சேர்ந்த 2 கிராபிக் டிசைனர்ஸ் பணக்காரன் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது வெறும் 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கள்ள நோட் அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அடிச்ச டைம்ல புது 2000 ரூபாய் நோட் 500 ரூபாய் நோட் எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில வரவே இல்லை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சீக்கிரம் டூப்ளிகேட் நோட் வராது அப்படின்னு மக்களும் ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ராத்திரி மட்டும்தான் நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய ஹோட்டல்ல இருந்து சின்ன பார் வரைக்கும் பணத்தை வாரி
இறைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவன் ஒருத்தன் பணம் கேட்க நம்ம ஆளு 20,000 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் வாசல்ல எவ்வளவு பேர் காத்துட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட மட்டும் ஏகப்பட்ட காசு புரண்டுச்சுன்னா சந்தேகம் வரும்ல. அப்படிதான் நம்ம ஆளு மாட்டிருக்காங்க. விசாரிக்கும் போதுதான் இவனுங்க ஏற்கனவே 100 ரூபாய் நோட்டை பல வருஷத்துக்கு முன்னாடியே கள்ள நோட்டு அடிச்சிருக்கானுங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டைனால அப்படியே விட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். கவர்மெண்டோட டிமானிட்டேஷன் இவங்க 2 பேரையும் திருப்பியும் ஒன்னா சேர்த்துருச்சு. அதுல வந்த வேணதான் இப்போ ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல் பக்கம் கூட போகாம ஒருத்தர் கள்ள நோட்டு அடிச்சு பயங்கரமா சம்பாதிச்சிருக்காரு. ஜெய்ப்பூர்ல பிரிதேஷ் மோரியா அப்படின்றவரு காணா போன அவரோட தம்பியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்பட்டுச்சு. நிறைய இடத்துல வேலை செஞ்சு பாக்குறாரு. ஆனா கிடைச்ச பணம் பத்தல. உடனே நம்மாலு புத்தியை யூஸ் பண்ணி பணத்தையே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்காத நம்மாலு பணத்தை பிரிண்ட் பண்ண கத்துக்கிட்டது எங்க தெரியுமா? யூடியூப்ல தான். ஹவு டு மேக் மணி அப்படின்னு சர்ச் பண்ணி தான் நம்ம ஆளு பிரிண்ட் பண்ண கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் நம்ம ஆளு ஜெயில போட்டு விசாரிக்கும் போதுதான் வெறும் 5 மாசத்துல மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் போலி நோட்டை சப்ளை பண்ணிருக்காராம். முதல்ல வீட்டுல வச்சுதான் பிரிண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியா பிசினஸ் பெருசான உடனே கடை ஒன்ன தனியா வாடகைக்கு எடுத்து அதுல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ராத்திரி ஃபுல்லா பிரிண்ட் பண்றது, பகல்ல ஃபுல்லா சப்ளை பண்றது, இதே வேலையா செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. மார்க்கெட்ல 1 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை கொடுத்தா 40,000 ரூபாய் ஒரிஜினல் நோட்டை கொடுப்பாங்களாம். அவன் நாக்கு தண்ணி வத்த நல்லதை கத்துனாலும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல. ஆனா கெட்ட விஷயத்த பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி செஞ்சுதான் நம்மால மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்காரு. வடநாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கூட கடலூர், தென்காசி, சென்னை மாதிரியான இடங்கள்ல கள்ள நோட்டை பிரிண்ட் பண்றவங்கள கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? பாகிஸ்தான்ல இந்தியன் கரன்சிய கள்ள நோட் அடிக்கிறாங்க. பாகிஸ்தான்ல கரன்சி பிரிண்ட் பண்ற பேப்பரை டெண்டர் விட்டுருக்காங்க. இதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? வாங்க தெளிவா சொல்றேன். 2020ல மும்பை ஏர்போர்ட்ல பாகிஸ்தான்ல இருந்து ஹை குவாலிட்டி ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை டீடைலா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வேக்ஸ் பிக் கோஷன், பாலிவினைல் ஆல்கஹால், pH வேல்யூ, இது எல்லாம் பாகிஸ்தானோட லீகல் டெண்டர் கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. டி கம்பெனியை என்னவோ நம்ம நாட்டை ஒழிச்சிட்டாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு பாகிஸ்தான் கிட்ட ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டா நாங்களா பண்ணவே இல்லையே அப்படின்னு வாய்ப்புழுக போய் சொல்றாங்க. கரெக்ட் தான். அவனுங்க என்ன ஒத்துவா போறாங்க? எப்ப நம்ம நாட்டு அழிக்கலான்னு காத்துட்டு இருக்கானுங்க. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.